இலங்கையில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள காமன்வெல்த் அரசு தலைவர்கள் மாநாட்டில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் பங்கேற்பது உறுதியாகியுள்ளது. அந்த மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்வாரா மாட்டாரா என்பது இதுவரை முடிவு செய்யப்படவில்லை. இது குறித்த கூடுதல் தகவல்களை தில்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, இப்போ தமிழக அரசியல் கட்சிகள் மற்றும் சட்டமன்ற தீர்மானத்தை மீறி காமன்வெல்த் மாநாட்டில் சல்மான் குர்ஷித் பங்கேற்க இருப்பதாக அறிவிப்பு வந்துள்ளது. இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறீங்க? நிச்சயமாக, அதாவது இந்தியாவோட வெளியுறவு கொள்கை என்பது இலங்கையுடன் நல்லுறவை பேண வேண்டும் என்பதாகவே இருக்கிறது. ஏற்கனவே கடும் அரசியல் எதிர்ப்பு காரணமாக நாடாளுமன்றத்திலே நடந்த விவாதங்கள் காரணமாக தமிழகத்திலிருந்து கிளம்பியிருக்கும் உணர்ச்சிபூர்வமான கடும் எதிர்ப்பு காரணமாக 2 முறை ஐநா சபையிலே இந்தியா இலங்கைக்கு எதிராக வாக்களித்தது, மனித உரிமை மீறல்களை கண்டித்தது. அந்த அளவுக்கு செயல்பட்டதே அரசியல் அழுத்தம் காரணமாகத்தான், குறிப்பாக தமிழக கட்சிகளின் அழுத்தம் காரணமாகத்தான். இப்போதும் தமிழக கட்சிகளின் அழுத்தம் பிரதமர் இலங்கைக்கு செல்லக்கூடாது என்று தொடர்ந்து இருந்து வருகிறது. அந்த காரணத்தினால்தான் இதுவரை பிரதமர் இலங்கை செல்வது உறுதியாகவில்லை. அது பற்றி எந்த விதமான அறிவிப்பும் வெளியாகவில்லை. ஆனால் சல்மான் குர்ஷித் நிச்சயமாக இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள இருக்கிறார். அவருடன் அதிகாரிகள் குழு ஒன்றும் செல்ல இருக்கிறது போன்ற விஷயங்கள் இப்போது உறுதியாகிவிட்டன. சல்மான் குர்ஷித் அளவோடு இந்த இந்தியாவின் குழு நிற்குமா அல்லது அதற்கு மேலும் பிரதமர் அல்லது துணை குடியரசுத் தலைவர் யாரும் செல்வார்களா என்பது இன்னும் கேள்விக்குறியாக இருக்கிறது. அரசியல் அழுத்தம் இல்லாவிட்டால் பிரதமர் செல்வது உறுதியாக இருக்கும். அரசியல் அழுத்தம் காரணமாக அது இப்போது தடைப்பட்டிருக்கிறது. இறுதி முடிவு இப்போது பிரதமர் கையிலே இருப்பதாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள். ஏற்கனவே 2 முறை ஐநா சபையில் இலங்கைக்கு எதிராக வாக்களித்தது போல் இந்த முறையும் தான் செல்வதை தவிர்த்து இலங்கையை புறக்கணிப்பார் என்று அவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். முரளி, கணபதி, இப்போ பிரதமர் பங்கேற்பது குறித்து முடிவெடுப்பதில் ஏன் இவ்வளவு தாமதம்? நிச்சயமாக ஒரு பக்கம் அரசுக்குள்ளேயும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. பல்வேறு மத்திய அமைச்சர்கள் வாசன், ஜெயந்தி நடராஜன், நாராயணசாமி போன்றோர் வெளிப்படையாக எதிர்த்திருக்கிறார்கள். ப. சிதம்பரம், A.K. ஆண்டனி ஆகியோர்கள் உள்ளுக்குள்ளே நேரடியாக வெளிப்படையாக இதை பற்றி பேசாமல் உள்ளே பிரதமரிடமும் மற்ற அமைச்சரவை சகாக்களிடமும் இது பற்றி சொல்லியிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இதை தவிர தமிழக காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் மற்ற கட்சிகள், பெரும்பாலான கட்சிகள் தமிழகத்தில் இருப்பவை கட்டாயம் பிரதமர் இலங்கைக்கு செல்லக்கூடாது என்று எதிர்த்திருக்கின்றன. காங்கிரசின் தோழமை கட்சியான திமுகவும் மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்தியிருக்கிறது. ஆகவே இந்த காரணங்களால் மட்டுமே பிரதமர் இலங்கைக்கு செல்வது இதுவரை தடைப்பட்டு நிற்கிறது. அல்லது வெளியுறவுத்துறையை பொறுத்தவரை அவர்கள் காமன்வெல்த்தை புறக்கணிக்கவே கூடாது. காமன்வெல்த்திலே பல்வேறு நாடுகள் இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது பிரதமர் போகாமல் இருப்பது எப்படி என்ற மாதிரியான கேள்விகளை எல்லாம் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த அரசியல் எதிர்ப்பு, கட்சிக்குள்ளே உள்ள எதிர்ப்பு காரணமாகத்தான் இப்போதைக்கு இந்த விஷயம் தடைப்பட்டிருக்கிறது. இழுபறி தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் நடைபெற்றும் இன்னும் இறுதி முடிவை அறிவிக்க முடியாமல் மத்திய அரசு தவித்துக் கொண்டிருக்கிறது. கணபதி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. இப்போது விவாதத்திற்கு செல்லலாம். முதலில் ஞானசேகரன் அவர்களிடம் இந்த கேள்வி. ஐயா, இந்த மாநாட்டில் பிரதமர் பங்கேற்க வேண்டும் என்று கருதுகிறீர்களா, அல்லது பங்கேற்காமல் வெளியுறவுத்துறை அமைச்சர் பங்கேற்கலாம், அல்லது இந்த மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கிறதா? பிரதமர் நிச்சயமாக போகக்கூடாது என்பதற்காக தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்தபோது காங்கிரஸ் கட்சியும் அதற்கு ஆதரவு தெரிவித்து நிச்சயமாக காமன்வெல்த் மாநாட்டிற்கு பிரதமர் போகக்கூடாது, அதை பகிஷ்கரிக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை தீர்மானத்தின் ஒட்டுமொத்த வடிவமாக ஏற்றுக்கொண்டு காங்கிரஸ் கட்சியும் அங்கே அதை ஆதரவு தெரிவித்து அதற்கான ஓட்டெடுப்பை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல எங்களுடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் G.K. வாசன் பலமுறை பிரதமரை சந்தித்து நேரிலே நீங்கள் போகக்கூடாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய உணர்வு, நீங்கள் நிச்சயமாக போனீர்கள் என்று சொன்னால் இங்கே பெரிய பிரளயம் ஏற்படும். காரணம், அங்கே ஒரு இனப்படுகொலை செய்த போர்க்குற்றத்தை செய்திருக்கக்கூடிய ராஜபக்சேவுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று எல்லோருமே எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் நீங்கள் அந்த காமன்வெல்த் மாநாட்டிற்கு சென்று நீங்கள் அந்த இடத்திலே நீங்கள் பேசிவிட்டு வருவது சொன்னால் அதை ஏதோ ஆதரிப்பது போல் ஆகிவிடும். அதுவும் எந்த முறை அவர் தலைவராக அந்த மாநாட்டில் வந்து விட்டால் நீங்கள் 2 ஆண்டுகள் தலைவராக நீடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அந்த இடத்தில் மாநாடே நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற முதல் கருத்தை வலியுறுத்தினார்கள். ஆனால் அதற்கு நேரம் இல்லை, அது முதலே எடுத்திருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. இருந்தாலும் கூட வாசன் மட்டுமல்ல, இப்பொழுது 2 நாளைக்கு முன்னாலே மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயந்தி நடராஜன் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். அதே போல நாராயணசாமி இந்த கருத்தை இப்பொழுது ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரின் கருத்து வேறாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி என்பது ஜனநாயகம் அதிகமாக உள்ள ஒரு கட்சி. அந்த கட்சியிலே பொதுவாக இருவேறுபட்ட கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம்
இங்கே ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இருக்கக்கூடிய சோனியா காந்திக்கும் பிரதமருக்கும் அங்கே இருக்கிறது. இருந்தாலும் கூட தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் ஞான தேசிகன் அவர்கள் போக வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய உணர்வு ஒருபுறம் இருந்தாலும் கூட அங்கு இலங்கையிலே வாழ்கிற தமிழர்களுக்கு அங்கே பல உதவிகளை ஏற்கனவே ஒரு 4000 கோடி ரயில்வே கொடுத்திருக்கிறது. அதற்கு மேலே ஒரு 1000 கோடி ரூபாய் வீடு கட்டுவதற்கு மற்றவர்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் அங்கே மறுவாழ்விற்காக கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறதா என்பதை கண்டறிவதற்காவது போகவில்லை என்று சொன்னால் யார் அந்த இலங்கையோடு பேசுவது என்ற ஒரு கருத்தை அவர் வலியுறுத்துகிறார். ஆனால் அந்த கருத்து ஒரு புறம் இருந்தாலும் கூட நாம் இந்த மனித உரிமை மீறலுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து மாநாட்டிற்கு செல்லக்கூடாது என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்று. அதேதான் நாங்களும் காங்கிரஸ் கட்சியில பெரும்பானவர்கள் அப்படி அங்கே போகக்கூடாது, அப்படி போனால் அது நிச்சயம் ராஜபக்சேவிற்கு ஒரு ஆதரவு தெரிவித்தது போல் ஆகிவிடும். ஆகவே அதை எதிர்ப்பு தெரிவித்து ஒரு அழுத்தம் கொடுத்து அவருக்கு போர்க்குற்றம் புரிந்ததற்கு ஒரு தண்டனை பெற்றுத் தருவதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் பிரதமர் அந்த மாநாட்டிற்கு போகக்கூடாது. பிரதமர் மட்டுமல்ல, எல்லாரும் ஒட்டுமொத்தமாக அதை பகிஷ்கரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் தமிழகத்தில் இப்பொழுது இருப்பதை யாரும் நாம் மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. இந்த காமன்வெல்த் அமைப்பு என்பது எந்த அளவிற்கு முக்கியமானது? இதற்கு ஒரு நாட்டின் தலைவர் கலந்து கொள்வது என்பது அந்த நாட்டிற்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்ததாக ஆகிவிடுமா? ஏன் பிரதமர் செல்லக்கூடாது என்கிறீர்கள்? அதாவது தமிழக சட்டப்பேரவை தீர்மானம் அதில் 2 கூறுகள் இருக்கு. ஒன்று, காமன்வெல்த்திலிருந்து இலங்கையை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கு. இதுவும் தமிழ் மக்களுடைய ஒரு வித்த கருத்து தான். காங்கிரஸ் உறுப்பினர்கள் உட்பட அனைவரும் இதற்கும் சேர்த்து தான் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. உடனடியாக அது சாத்தியப்படாது, இது ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு, இனிமேல் அந்த பிரச்சனை எழுப்ப முடியாதுன்னா இந்தியா சார்பில் யாருமே கலந்து கொள்ளக்கூடாது. இதுதான் இரண்டாவதாக அதில் வரக்கூடிய தீர்மானம். இப்போ இதுக்கு என்ன காரணம்? காமன்வெல்த்தினுடைய வரலாற்றில் 31 தொடங்கி பிரித்தானிய காமன்வெல்த்தாக இருந்து 2ஆம் உலகப் போர் முடிந்து பல நாடுகள் சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு அது காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸ், நாடுகளின் காமன்வெல்த் என்ற ஒரு பொதுத்தன்மையை பெற்று ஒவ்வொரு முறை இந்த காமன்வெல்த் தலைவர்கள் கூடுகிற பொழுதும் ஒரு சாற்றுரை அல்லது பிரகடனத்தை வெளியிட்டு அதன் மூலமாக காமன்வெல்த்திற்குள் சில நெறிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கு. இப்போ கடைசியாக 2012 இயற்றப்பட்டு 2013 மார்ச்சில் எலிசபெத் ராணி கையெழுத்திட்டு இருக்கிற சார்ட்டர் ஆஃப் த காமன்வெல்த்தை நீங்கள் படித்தீங்கன்னா, காமன்வெல்த் என்பது எத்தகைய விழுமியங்களின் அடிப்படையிலானது. மனித உரிமை மீறல் கூடாது, ஜனநாயகத்தின் தன்மை வேண்டும், ஒரு சட்டத்தின் ஆட்சி வேண்டும், ஆண் பெண் சமத்துவம் வேண்டும், மொழி இன பாகுபாடு கூடாது, இது எல்லாவற்றையும் அவர்கள் விதிகளாக வகுத்திருக்கிறாங்க. இது தொடங்கிய போதே 61ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா, அது வரைக்கும் யூனியனாக இருந்த தென்னாப்பிரிக்கா, பிரிட்டிஷ் டொமினியனாக இருந்த தென்னாப்பிரிக்கா 31 தான் தன்னை குடியரசாக அறிவித்து கொண்டது. இந்த குடியரசினுடைய அரசமைப்பு சட்டமே இன ஒதுக்கல் அல்லது அபார்ட்ஹைடு அடிப்படையிலானது. அப்போ இது மீண்டும் சேர முற்பட்ட போது அதற்கு பிரிட்டன் சேர்த்து கொள்ள விரும்பியது பிரிட்டிஷ் தலைமையில் இருக்கிற ஒரு அமைப்பாக இருந்தும் கூட, ஆனால் பெரும்பாலான ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் எதிர்த்தன, இந்தியா உறுதியாக எதிர்த்தது. எனவே தென்னாப்பிரிக்கா காமன்வெல்த்தில் சேர முடியல. வளம் பொருந்திய நாடு, இயற்கை வளம் பொருந்திய நாடு, ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. உலகத்தில் ஒரு பேருத்தி சார்ந்த முக்கியத்துவம் கேப் ஆஃப் குட் ஹோப்புக்கு உண்டு. அப்படி இருந்தும் கூட தென்னாப்பிரிக்காவால் 1-2 ஆண்டு அல்ல, தொடர்ந்து முயன்ற 33 ஆண்டுகள் அதனால் மீண்டும் சேர முடியல. 94 நெல்சன் மண்டேலாவை விடுதலை செய்து எதுக்கு சொல்றேன், இது போல பல நாடுகள் பாகிஸ்தான் ராணுவ ஆட்சி வந்தபோது நீக்கி வைக்கப்பட்டது. இன்னைக்கு ஃபிஜி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமரை நீக்கிட்டு ராணுவ ஆட்சி கொண்டு வந்ததற்காக 54வது நாடு நீக்கி வைக்கப்பட்டிருக்கு. நைஜீரியா நீக்கப்பட்ட வரலாறு இருக்கு, ஜிம்பாப்வே நீக்கப்பட்ட வரலாறு இருக்கு. இப்படி நீக்குவது எதற்கு உதவுதுன்னா அந்த மக்களுடைய போராட்டத்துக்கு உதவும். இதுதான் நான் சொல்ல வரேன். தென்னாப்பிரிக்க மக்களுடைய போராட்டத்திற்கு இந்த நீக்கம் உதவியது. இதே போல் ஈழத்தமிழர்கள் நீதிக்காக நடத்துகிற போராட்டத்திற்கு இந்த நீக்கம் அல்லது புறக்கணிப்பு உதவும் என்பதால் இதை வலியுறுத்துகிறோம். தொடர்ந்து பேசுவோம் சார். தற்போது திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா நம்மோடு தொலைபேசி தொடர்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். ஐயா வணக்கம். ஐயா, இப்போது காமன்வெல்த் மாநாட்டில் பிரதமர் பங்கேற்க கூடாது என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்தாக உருவாகி இருக்கும் நிலையில் திமுகவின் நிலைப்பாடாக நீங்கள் எதனை கூற விரும்புகிறீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலை பிரதமர் பங்கேற்க கூடாது என்பது மட்டுமல்ல, இந்தியாவிலிருந்து யாருமே பங்கேற்க கூடாது என்பதுதான். அதை எங்கள் தலைவர் கலைஞர் ஒரு துரும்பு கூட போய் பங்கேற்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார். இது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய உணர்வுகளின் எதிரொலி. இந்த நாட்டில் இருந்து இத்தனை கோடி மக்கள் ஒரு பிரச்சனை குறித்து சொல்லுகிற போது மத்திய அரசு அதனுடைய பொருளையும் அதனுடைய ஆழத்தையும் புரிந்து கொண்டு இந்த மாநாட்டில
கலந்து கொள்ளாததும் உலக அளவில் பல நாடுகளிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். குறிப்பாக காமன்வெல்த்தில் இருக்கிற மற்ற நாடுகள் இந்தியா ஏன் பங்கேற்கவில்லை என்கிற போது அதனுடைய வீச்சை அவர்கள் புரிந்து கொண்டு இலங்கைக்கு எதிரான நடவடிக்கை துரிதப்படுத்துவதற்கு அது பயன்படும். எனவே பிரதமர் கலந்து கொள்ளக்கூடாது என்பதை கண்டு இந்தியாவிலிருந்து யாருமே கலந்து கொள்ளக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின். ஐயா, இந்த தருணத்தில் ஒரு கேள்வி எழுகிறது. இந்தியாவுக்கு மிக அருகில் இருக்கும் ஒரு நாட்டை இப்படி இந்தியா புறக்கணிப்பதன் மூலமாக அந்த நாட்டின் மீது இந்தியா தனக்கு இருக்கும் பிடியை விட்டுக் கொடுப்பதாகாதா? அதற்கு பிறகு இலங்கையிடம் எதனையுமே வலியுறுத்த முடியாமல் கூட போகலாம் அல்லவா? அது இந்தியாவுடைய பிடி அந்த நாடு இல்லை. அது ஒரு சுயேட்சையான இறையாண்மை பொருந்திய ஒரு சுதந்திர நாடு. இந்தியாவின் பிடியில் அது இல்லை. பக்கத்தில் இருக்கிற நாடு என்பதற்காக அவர்கள் எதை செய்தாலும் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்பதில்லை. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இன்றைக்கு பாதிக்கப்படுகின்ற தமிழர்கள் இந்தியாவின் கடைக்கோடி தென் பகுதியில் இருக்கின்ற தமிழக மக்களுடைய தொற்றுக்கொடி உறவுள்ளவர்கள். ஆக இந்தியா இது ஏதோ ஒரு அண்டை நாடு, அங்க என்ன வேண்டும்னாலும் நடக்கும். அவர்கள் என்ன யாரை கொலை செய்தாலும் உறவுக்காக நாங்கள் அதை பொறுத்துக் கொள்வோம் என்பது ஒரு வளர்ந்த ஜனநாயக நாட்டிற்கு அழகே அல்ல. பக்கத்து நாடோ தொலைவில் இருக்கிற நாடோ எங்கே அநீதி நடந்தாலும் குரல் கொடுக்க வேண்டும். பாதிக்கப்படுவர்கள் நம்முடைய நாட்டின் ஒரு பகுதியை சார்ந்தவர்கள் என்கிற போது அதனுடைய வேகம் இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும். இதே அமெரிக்காவில் வேற நாட்டை சார்ந்தவர்கள் 4 பேர் எங்காவது பாதிக்கப்பட்டால் கொந்தளிக்கிறார்கள். லட்சக்கணக்கான பேர் கொல்லப்பட்டதற்கு பின்னும் இப்போது போர்க்குற்றங்கள் பல இசை ஒளித்தகடுகள் மூலமாக எவ்வளவோ வெளியானதற்கு பின்னாலும் இசைப்பிரியாவினுடைய இந்த படுகொலை, பாலச்சித்தனுடைய படுகொலை, இன்னும் பல பல்லாயிரக்கணக்கான கொல்லப்பட்டதை பார்த்ததற்கு பின்னும் இன்னும் உறவு வேண்டும், அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதெல்லாம் ரெண்டாவது. அதெல்லாம் பேச்சே கிடையாது. இப்போது இந்தியா இதை புறக்கணிப்பதன் மூலமாகத்தான் தன்னுடைய அழுத்தமான நிலையை வெளிப்படுத்த முடியும் என்கிற காரணத்தால் அதை செய்திட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே நிலைப்பாடு. நன்றி ஐயா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.